ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியரின் குணம் மற்றும் காதல் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ராசினியரும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பார். அந்த வகையில் சிம்ம ராசியினர் எப்படிப்பட்ட குணம் மற்றும் காதல் வாழ்க்கை அமையும் என்பதை பார்ப்போம். சிம்மராசிக்காரர்கள் நல்ல குணம் கொண்டவராக இருப்பார். ஒற்றுமை உணர்வு, சக்தியை வெளிப்படுத்துதல், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர். எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருத்தல், முகத்தாட்சிணம் காட்டுதல், உறவினர்கள் மீது அதிக அன்பு காட்டுவராக இருப்பார். சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிப்பவர். எப்போதும் எதிர்கால சிந்தனையுடன் வாழ்பவர். பல லட்சியங்களை வகுத்து அதன்படி வாழ்பவர். மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை அளிப்பவர். பல நண்பர்களை கொண்டவர். எப்போதும் கம்பீரமாக காணப்படுவதாக சிம்மராசிக்காரர்கள் விளங்குவார்கள். குடும்பம். இவர்கள் சிறந்த கணவராக இருப்பார் அல்லது மனைவியாக இருப்பார். இவர்களது மன வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாலும் அடிக்கடி கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவும். திருமண தோஷம் இருக்க வாய்ப்புண்டு. நல்ல ஜோதிடரை பார்த்து நீங்கள் தோஷம் நீக்குவது நல்லது. சிம்மராசிக்காரர்கள் பழகுவதற்கு கடினமானவர்கள். எளிதில் கோபம் வந்துவிடும். கோபம் வந்தால் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். கோபத்தை குறைத்தால் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த ராசிக்காரர்களிடம் இருக்கும் குறைகள். சிம்மராசி ஆண்கள் மற்றும் பெண்கள் எந்த கஷ்டத்தையும் தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வார். எதிர்காலத்தை நினைத்து அதிகம் கவலை கொள்வார். சூரியனின் பார்வை இருப்பதால் கோபம், பிடிவாதம், பேராசை இருப்பது இவர்களது கெட்ட குணங்களாக இருக்கும். உபயம். புதன்கிழமையில் விரதம் இருத்தல் நலம். சிம்மராசிக்காரர்கள் பணத்தை சிக்கனமாக செலவு செய்பவர். பணத்தை சேமிக்கும் ஆற்றல் மிக்கவர். எல்லோருக்கும் மதிப்பளிப்பவர். சிம்மராசிக்காரர்கள் தங்களை மட்டும் உற்சாகமாக வைத்துக் கொள்ளாமல் தங்களை சுற்றியுள்ளவர்களையும் உற்சாகப்படுத்துவார். தன்னம்பிக்கை, ஒற்றுமையை அதிகம் விரும்புவார். சுதந்திரம், சுயமரியாதை, லட்சியம் என வாழ்க்கையை உபயோகமாக செலவழிக்க விரும்புவார். உடன் இருப்பவர்களை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருப்பார். மனதின் மகிழ்ச்சி உள்ளேதான் உள்ளது, வெளியில் இல்லை என்பதை அறிவார். கையில் பணம் இருந்தால் மகிழ்ச்சியாகவும், பணம் இல்லை என்றால் கவலையாகவும் இருப்பார். மற்றவர்களை எளிதில் கவரும் நபராக சிம்மராசிக்காரர் இருப்பார். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் பணியாற்றுவதில் இவர்களுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. கழுத்து, வயிறு, கண் தொடர்பான குறைபாடுகள் இருந்தாலும் விரைவில் குணமடைவர். சிம்மராசிக்காரர்களுக்கு மாணிக்கம் அதிர்ஷ்டக்கல்லாகும். திங்கட்கிழமை அன்று தங்கத்தில் மாணிக்கம் பதித்த மோதிரத்தை அணியலாம். சிம்மராசிக்காரர்களின் சூரியனின் பார்வை இருப்பதால் இவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டமாகும். புதன்கிழமையும் சுபம். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை பரவாயில்லை. இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட எண் 1. தீபம் ஏற்றுதல் என்பது இறைவன் வழிபாட்டில் நமக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது. காலையிலும் மாலையிலும் வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கிளியன் சட்டி என பல வடிவங்களில் தீபம் ஏற்றலாம். தீபம் ஏன் நாம் ஏற்ற வேண்டும்? தீபம் ஏற்றும் முறை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை நாம் காண்போம். இறைவன் உலகில் பஞ்சபூதங்களாக நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்னும் வடிவில் நிறைந்திருக்கிறார். இவற்றுள் நெருப்பு என்னும் ஒளி வடிவமே அகம் மற்றும் புறம் இருளாகிய அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தரக்கூடியது. ஞானத்தை வழங்கும் இறைவனை விளக்கு என்னும் வடிவான தீபத்தினை ஏற்றி நாம் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாகும். இதனையே புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன. தீபத்தின் ஒளியில் கலைமகளான சரஸ்வதி தேவியும், சுடரில் திருமகளான லட்சுமியும், வெப்பத்தில் மலைமகளாகிய உமையம்மையும் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவேதான் ஆலயங்களில் கோடி தீபம், லட்ச தீபம் ஆகியவை ஏற்றப்படுகின்றன. ஒளிரும் இடங்கள். தீபமானது வீட்டில் பூஜை அறை, சமையலறை, துளசி மாடம், முற்றம் போன்ற இடங்களில், ஆலயங்கள், தொழில் நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள் என எல்லா இடங்களிலும் ஏற்றப்படுகிறது. பாரத பூமி கலாச்சாரத்தின் நம் எல்லா செயல்களின் தொடக்கத்தில் தீபம் ஏற்றப்பட்டே செயல்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஏற்றும் நேரங்கள். வீடுகளில் தீபத்தை காலையில் பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலும், மாலையில் பிரதோஷ நேரம் என சொல்லப்படும் 4:30 மணி முதல் 6 மணிக்குள் ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும். ஆலயங்களில் எந்த நேரத்திலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வழிபடும் முறைகள். தீபம் ஏற்ற முதலில் விளக்கினை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் அல்லது புது விளக்கை பயன்படுத்தலாம். விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூவினால் அலங்காரம் செய்ய வேண்டும். அகல் விளக்கு என்றால் மஞ்சள் குங்குமம் இட்டு பூவினை விளக்கில் சுற்றி வைக்கவும். நெய் அல்லது எண்ணெயை விளக்கில் ஊற்றும்போது நிறைய ஊற்ற வேண்டும். அதன் பின் திரியிட வேண்டும். நெய் அல்லது எண்ணெய் விளக்கில் எத்தனை திரிகள் நாம் போடுகிறோமோ அத்தனையையும் ஏற்றிவிட வேண்டும். 2 திரிகளை ஒன்றாக சேர்த்து முறுக்கி திரியிட வேண்டும். இவ்வாறு செய்வது வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை குறிப்பதாக நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள். திரியை நன்கு நெய்யிலோ எண்ணெயிலோ நனைத்து பின் நுனியை கூராக்கி தீபம் ஏற்ற வேண்டும். ஏற்றும் திசை. கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் வாழ்வின் துன்பங்கள் விலகும், கிரகதோஷம் நீங்கி லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பூமி இல்லாதவர்களுக்கு பூமி யோகம் கிடைக்கும். தென்கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் குழந்தைகளுக்கு அறிவு கூர்மை உண்டாகும், குழந்தைகள் படிப்பில் சிறப்பாக விளங்குவார். தென்கிழக்கு திசையில் தீபம் ஏற்றி அதன் பின்பு அதன் புகையை குழந்தைக்கு நெற்றியில் இட வேண்டும். தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது, மரண பயம் உண்டாகும்.
தென்மேற்கு திசையில் தீபமேற்றினால் துன்பம், கலகம் ஆகியன நீங்கும். திருமண தடை நீங்கும். மேற்கு திசையில் தீபமேற்றினால் பணத்தால் வரும் பகைமை வளராமல் தீரும். கடன் தொல்லை விலகும். வடமேற்கு திசை நோக்கி தீபமேற்றினால் சகோதர சகோதரி ஒற்றுமை கூடும். குடும்ப சண்டைகள் விலகும். வடக்கு திசை நோக்கி தீபமேற்றினால் நல்ல காரியங்களில் வெற்றி பெறும். திருமணம் கைகூடும். வடகிழக்கு திசை நோக்கி தீபமேற்றினால் வீட்டின் தலைவர் வாழ்வில் வள்ளலாக மாறுவார். அவரும் அவர் தம் பிள்ளைகளும் தம்மையும் அறியாமல் தர்மம் செய்வார். ஒரு முகமேற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும். 2 முகமேற்றினால் குடும்ப ஒற்றுமை கூடும். 3 முகமேற்றினால் புத்திர தோஷம் விலகும். 4 முகமேற்றினால் பசு, பூமி, செல்வம் ஆகியவை கிடைக்கும். சர்வ பீடையும் நீங்கும். 5 முகமேற்றினால் சகல நன்மையும் அஷ்டலட்சுமியும் கிடைக்கும். நெய்யினால் தீபம் ஏற்றினால் சகல விதமான செல்வங்கள் பெருகும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். நம்மை விட்டு எல்லா பீடைகளும் விலகும். எல்லா விதமான தெய்வங்களுக்கும் நல்லெண்ணெய் சிறந்தது. தேங்காய் எண்ணெய் தீபமேற்ற வசீகரம் கிடைக்கும். முக்கியமாக இலுப்ப எண்ணெய் தீபமேற்ற சகல காரியங்களிலும் வெற்றி தரும். வேப்ப எண்ணெயில் தீபமேற்றினால் கணவன் மனைவி உறவு நலம் பெறும். வேப்ப எண்ணெய், இலுப்பெண்ணெய், நெய் போன்ற 3ஐயும் சேர்த்து தீபமேற்றினால் மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்படும். மேலும் இது குலதெய்வ வழிபாட்டிற்கு சிறந்தது. நெய், விளக்கெண்ணெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் என 5 கூட்டு எண்ணெய் கலந்து தீபமேற்றினால் அம்மன் அருள் பெறலாம். கடலை எண்ணெய், பாமாயில், கடுகு எண்ணெய், காய்ச்சிய எண்ணெய், அஸ்துமான எண்ணெய் ஆகியவற்றை கொண்டு தீபமேற்றக்கூடாது. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபடுவது நன்மை தரும். திருமகளுக்கு பசுநெய் கொண்டு தீபமேற்றி வழிபட சகல செல்வங்களும் கிடைக்கும். குலதெய்வத்திற்கு வேப்ப எண்ணெய், இலுப்பெண்ணெய், நெய் 3ஐயும் சேர்த்து தீபமேற்றி வழிபட்டால் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். அம்மனுக்கு நெய், விளக்கெண்ணெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் என 5 கூட்டு எண்ணெய் கலந்து தீபமேற்றி வழிபட்டால் அம்மனின் அருள் பல மடங்கு கிடைக்கும். சிவன், முருகன், திருமால் உள்ளிட்ட ஏனைய தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்தது. இதில் திரியை எப்படி பயன்படுத்துவது? திரியின் பயன்களும் செல்வங்களும். தாமரை தண்டு திரி. தாமரை மலரின் தண்டு பகுதியை வெயிலில் காய வைத்து அதிலிருந்து திரியினை தயார் செய்து தீபம் ஏற்றினால் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலையான செல்வம் வரும். பருத்தி பஞ்சு. பொதுவாக பருத்தி பஞ்சு திரி கொண்டே தீபங்கள் ஏற்றப்படுகிறது. இத்திரியினை பயன்படுத்தி விளக்கிட குடும்பம் மகிழ்ச்சியாகவும் நற்செயல்கள் நடக்கும். வாழைத்தண்டு நார். வாழைத்தண்டை காய வைத்து அடித்து பஞ்சு போலாக்கி திரி தயார் செய்து தீபமேற்ற வேண்டும். முன்னோர் சாபம், தெய்வ குற்றங்கள் ஆகியவை நீங்கி நலமான வாழ்வு கிடைக்கும். மேலும் இது குடும்ப அமைதி, மனசாந்தி, குழந்தை பேர் ஆகியவற்றை தரும். வெள்ளருக்கம்பட்டை திரி. வெள்ளருக்கம்பட்டையை ஊற வைத்து காய வைத்து அடித்து நாராக்கி திரியாக திரித்து தீபமேற்றி வழிபட்டால் செல்வம் வளரும். புதிய வெள்ளை நிற துணியை பன்னீரில் நனைத்து காய வைத்து திரியாக்கி தீபமேற்றி வழிபட அனைத்து நல்ல பலனும் கிடைக்கும். விளக்குகளும் அதன் பலன்களும். மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் தீபமேற்றினால் பீடைகள் நீங்கும். வெள்ளி விளக்கில் தீபமேற்றினால் திருமகள் அருள் வளரும். வெண்கல விளக்கில் தீபமேற்ற ஆரோக்கியம் கிடைக்கும். இரும்பு விளக்கில் தீபமேற்ற சனிகிரக தோஷம் போகும். பஞ்சவுலோக விளக்கில் தீபமேற்ற தேவதேவ சீயம் உண்டாகும். சுத்தம் செய்யும் முறை. ஞாயிறு, திங்கள், வியாழன், சனி ஆகிய நாட்களில் விளக்கினை சுத்தம் செய்ய வேண்டும். தீபமேற்றும் விளக்கில் திங்கள் நள்ளிரவு முதல் புதன் நள்ளிரவு வரை குபேரனின் பிரதிநிதியான புதுமநிதியின் துணைவி தனையச்சனி குடியிருக்கிறாள். வியாழன் நள்ளிரவு முதல் வெள்ளி நள்ளிரவு வரை குபேரனின் பிரதிநிதியான சங்கநிதியின் துணைவி சங்கநிதியச்சினி குடியிருக்கிறார். எனவேதான் செவ்வாய், புதன், வெள்ளிக்கிழமைகளில் விளக்கை சுத்தம் செய்யக்கூடாது. ஞாயிறு அன்று சுத்தம் செய்தால் கண் நோய் நீங்கும். திங்கள், வியாழன் அன்று சுத்தம் செய்தால் மன அமைதி ஏற்படும். சனி அன்று சுத்தம் செய்தால் வீட்டிலும் பயணத்திலும் தொலைந்து போன பொருள் திரும்ப கிடைக்கும். ஏற்றுமுறை. தீபமேற்றியவுடன் தீபத்தில் பெருந்தேவியார் வந்துவிடுவர். ஆகையால் தீபத்தின் திரியினை தூண்டிவிட்டு பிரகாசமாக்கலாம். திரியின் கசடினை தட்டிவிடக்கூடாது. தீபத்தினை தானாக அணையவிடக்கூடாது. தீபத்தினை அணைய வைக்கும்போது வாயால் ஊதவோ கைகளால் விசிறவோ கூடாது. பூக்களால் அல்லது கல் கண்ணாடியினால் தீப சுடரனை அணைக்க வைக்கலாம். சிறு குச்சியை கொண்டு திரியை விளக்கினுள் நுழைத்து எண்ணெயில் அமுத்தி அமைக்கலாம், அணைய வைக்கலாம். இதில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றும் முறைகளும் அதன் பலன்களும். பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றும் முறைகளும். பெரும்பாலான சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பைரவர். தேய்பிறை அஷ்டமி என்பது பைரவருக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆனாலும் மற்ற நாட்களில் பைரவரை வெவ்வேறு வகையில் வழிபடுவதன் மூலம் நாம் பல அரிய பலன்களை பெற முடியும். அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை அன்று பைரவரை எப்படி வழிபட்டால் என்ன பலன் என்று பார்ப்போம். செவ்வாய்க்கிழமைகளில் மாலை நேரத்தில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுவது என்பது மிகவும் விசேஷமாகும்.
அதன் மூலம் நாம் இழந்த செல்வத்தினை மீண்டும் பெற முடியும். அதோடு வீட்டில் தேவையற்ற செலவுகள் ஏற்படாமல் இருக்கும். மேலும் தொழில் ரீதியாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று அங்கேயே தங்கியிருப்பவர்கள் இந்த மிளகு தீபம் மூலம் நன்மை அடைவார்கள். மிளகு தீபம் ஏற்றும் முறை இதுதான். ஒரு சிகப்பு துணியில் சிறிதளவு மிளகு போட்டு கட்டி வைத்து கொண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பின் அந்த அகல் விளக்கில் மிளகு மூட்டையை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றிய பிறகு பைரவரை மனதார் நினைத்து வணங்க வேண்டும். இதுபோன்ற சமயங்களில் பைரவர் காயத்ரி மந்திரம் அதை ஜெபிப்பது மேலும் சிறப்பு சேர்க்கும். அதேபோல இறந்தவர்கள் படத்திற்கு எந்த திசையை பார்த்து விளக்கேற்ற வேண்டும் தெரியுமா? தினமும் வீட்டில் விளக்கேற்றுவது நல்லது என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றுள்ளனர். திருமணம் முடித்து வீட்டுக்கு வரும் மருமகளையும் முதலில் விளக்கு தான் ஏற்றச் சொல்வார்கள். வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் விளக்கேற்றி வழிபடுவதுதான், விளக்கேற்றி செய்வதுதான் தமிழக மக்களின் வழக்கம். விளக்கேற்றுவது என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவானது. காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் விளக்கேற்ற வேண்டும். சூரியன் உதிப்பதற்கு முன் நம் வீட்டில் விளக்கேற்றுவது என்பது மிக மிக நன்மை அளிக்கும். இந்த விளக்கேற்றும் போது குளித்துவிட்டு விளக்கேற்ற வேண்டும். அதேபோல மாலையில் சூரியன் மறைந்த பிறகு விளக்கேற்ற வேண்டும். அதாவது 6 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும். நாம் ஏற்றும் விளக்கு கிழக்கு நோக்கியும் விளக்கினை ஏற்றுபவர்கள் மேற்கு திசை பார்த்தபடி இருக்க வேண்டும். இறந்தவர்களின் படத்திற்கு விளக்கினை ஏற்றும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இறந்தவர்களின் படத்திற்கு விளக்கினை ஏற்றும் போது மட்டும்தான் வடக்கு திசையில் ஏற்ற வேண்டும். மற்ற சமயங்களில் விளக்கின் திசையை மாற்றக்கூடாது. நாம் கோயில்களில் விளக்கினை ஏற்றினாலும் நம் வீட்டில் விளக்கினை ஏற்றினாலும் 2 கால்களையும் மடக்கி சம்மணமிட்டு தான் விளக்கேற்ற வேண்டும். சில விசேஷ நாட்களில் நம் வீடுகளில் குத்து விளக்கு ஏற்றும் போது தரையில் அமர்ந்த நிலையில்தான் குத்து விளக்கினை 5 முகங்களையும் ஏற்ற வேண்டும்.